நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. அசிங்க, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த மாதத்துல விசுவாசிக்கிறவங்களுக்கு யார் நம்புறீங்களோ, எந்த காரியத்துல நீங்க ரட்சிக்கப்படணும், எந்த காரியத்துல ரட்சிப்புனா மீட்பு உண்டாகும் நினைக்கிறீங்களோ, அந்த மீட்பை இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்க போகிறார். அத சொல்றாரு பாருங்க இந்த வசனத்துல. குமாரத்தியை பார்த்து நீ சொல்லு, ஏன் குமாரத்தி? நாம மணவாட்டி, அவர் மணவாளன், அவர் தான் எல்லாமே. அவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம்? இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவன் கூட எடுத்துட்டு வராரு. இந்த மாதம் வாங்க அவர் ரெடியா? ஆமென். கர்த்தர் இந்த மாதம் ஒரு பலன் கொடுக்க போறார். போன மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டங்க, இந்த மாதம் பலன் எடுக்கிற நாள். போன மாதம் நீ விதைச்ச, இந்த மாதம் அறுவடைக்கு ரெடியா இருக்கல, இந்த மாதம் நீ அறுக்கிற நாட்கள் பலன் கொடுக்கும். பூமி தன் பலனை தரும். இந்த மாதத்தில் பூமி உனக்கு இந்த மாதத்தில் ஒரு பலன் கொடுக்க போகிறது. அல்லேலூயா. அந்த பலனை நீங்க பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் வந்து இறங்கி தங்கி தாபரிக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் பூமி கடையாந்த வரைக்கும் கூறுங்க சொல்றாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடு. என்ன சொல்லணுமா? பலன் அவரோடு கூட வருகிறது. ஏசப்பாவை எல்லா இடத்துக்கும் நீங்க கூட்டிட்டு போயிடணும். நீங்க தனியா போகக்கூடாது. நீங்க போகும்போதெல்லாம் ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு, என் கூட வாங்க, என் கூட வாங்க, என் கூட வாங்க. கர்த்தர் உங்க கூட வருவாரு. உங்க கூட வந்தா நான் பலன் மிகுதியா இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருகிறார். எப்படி வராரு? இதோ கர்த்தராகிய ஆண்டவர் யுத்தத்தை நடப்பிக்க பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாடுவார். அவர்தான் ராஜாவா இருப்பாரு. இதோ அவர் அழிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.